ஜெயலலிதாவே 3வது இடத்துல பரூரில் வள்ளியா அவன் தான் முதலமைச்சர் ஆகலையா? ஆச்சா இல்லையே முதலமைச்சர்? ஜெயலலிதாவை விட உயர்ந்தவர் எடப்பாடி. எப்படின்னா அதிகாரத்துக்கு வந்த பிறகு பார்ட்டி ஃபண்டு செங்கோட்டைகிட்ட வாங்கல பணம். எடப்பாடி செங்கோட்டைகிட்ட பணம் வாங்கல பார்ட்டி ஃபண்டு. மனசாட்சி உள்ள செங்கோட்டை சொல்லுங்க. இந்த ஃபார்முலாவை நுழைத்தவர் அதிமுக கூட எடப்பாடி. அரசியல் என்பது இங்க அடிமைகளின் கூடாரம். அதிமுக நெடுஞ்செழிய அப்புறம் தான் கருணாநிதி வந்தார். கையில காலை பிடிச்சி, எம்ஜிஆர் காலை பிடிச்சி, SSR காலை பிடிச்சி தான் வந்தார். எடப்பாடியுடைய ஒரு ரோபம் தான் நீ சொல்ல போற. எந்த இல்ல அப்படிதான் நீங்க கட்சி விசுவாசமா இருக்கணும் சார். எந்த கட்சியாக இருந்தாலும் 21 தேர்தல் 66 எம்எல்ஏ ஜெயிச்சான். சசிகலா நம்பியை ஜெயிச்சான், ஓபிஎஸ் நம்பி ஜெயிச்சானா? இல்ல டிடிவி எடப்பாடியை நம்பி 66 எம்எல்ஏ ஜெயிச்சான். கருணாநிதி எப்படி இருந்தார் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். கருணாநிதி எப்படி இருந்தார், எப்படி போனார் நான் பார்த்துருக்கேன் சார். ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா இபிஎஸ் இல்ல, முடிவு எடுக்கிறதுல ரொம்ப சுணக்கம் காட்டுறாரு, ஒரு வேகம் இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து அவர் தலைமைக்கான விமர்சனமா வைக்கப்படுது. வெற்றியே கிடைக்கலையேன்ற விமர்சனங்கள் வைக்கப்படுது. இப்ப 2026 நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் இருந்தா என்ன சாதகமான விஷயங்கள் நடக்கும் நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாவது தமிழ்நாட்டு 2 கட்சி தான். ஒண்ணு திமுக, அதிமுக. திமுக மீது அதிருப்தியான மக்கள் எங்க ஓட்டு போடுவான்? வைகோ முதலமைச்சராக்குவான். அதிமுக விருப்பு ஜெயலலிதாவே 3வது இடத்துல பரூரில் வள்ளியா அவன் தான் முதலமைச்சர் ஆகலையா? ஆச்சா இல்லையே முதலமைச்சர்? மக்களை பொறுத்தவரை மக்கள் எப்பவுமே எறும்புகள் சாறையா மழை வர்றது நமக்கு தெரியாது, எறும்புக்கு தெரியும். உணவை சேமிக்க ஆரம்பிக்கும். அது அதனுடைய உயிரியல் ரீதியான ஒரு மரபு. அதேதான் திமுக மீது சரியான வெறுப்பா இருக்கான் மக்கள். யாருக்கு ஓட்டு போடுவான்? அதிமுக ஓட்டு போடுவோம். 2011 ஜெயலலிதா 5 வருட காலம் 4.25 வருஷம் அந்த அம்மா நாட்டில் போய் உட்காந்துருச்சு, கொடநாட்டில். இங்கே வரவே இல்லை. ஏன் அம்மா ஜெயிக்கலையா? 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணலையா? 2016 1.5% ஒரு கூட்டணி அந்த அம்மா டம்மியா உருவாக்குச்சு. மக்கள் நல கூட்டணின்னு பல 1000 கோடிகளை தூக்கி எறிஞ்சு ஒரு கூட்டணி உருவாக்கி சோழ அடிச்சுது. தனி பெரும்பான்மை, யாரு கூட்டணி இல்லை, அடிச்சு நடந்ததா இல்லையா? அரசியல் என்பது சித்து விளையாட்டு. பல சுற்று சுவர்கள், பல வளைவு நெளிவு குலைவோட தான் நடக்கும். அதனால திமுக எதிர்ப்பு அதிமுக ஆட்சிக்கு வரும்னு பிஜேபி நம்புறான். திமுக எதிர்ப்புனா அந்த ஓட்டு எல்லாமே அதிமுக வருவதற்குனா எல்லாரும் ஒன்றிணைந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்கப்படும். தென் மாவட்டங்கள்ல அதிமுக ரொம்ப பலகீனமா இருக்கு, கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னு சொல்லி செங்கோட்டையன் அண்டர்லைன் பண்றாரு சார். இப்படி பார்த்தா மேற்கு மாவட்டங்கள் பல இடங்கள்ல அந்த மாவட்டத்துல செல்வாக்கில் இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்கள் சரியான முறையில் செயல்படலை அப்படின்னா அது அதிமுக வெற்றியை பாதிக்கும் இல்லையா? இல்ல, இந்த நாடாளுமன்ற தேர்தலே இந்த அமைச்சர்கள் போல காணாமே போயிட்டான். இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி அத்தனை அமைச்சர்களுக்கு கட்டளை இடுறாரு, அப்பா கட்சியை காப்பாத்துக்கப்பா. நீங்க ஜெயலலிதாவை விட உயர்ந்தவர் எடப்பாடி. எப்படின்னா அதிகாரத்துக்கு வந்த பிறகு பார்ட்டி ஃபண்டு கொள்ளையடிச்சு திருடி கோடியா கொடுக்கணும். ஜெயலலிதாவுக்கும் கொடுக்கணும், சசிகலாவுக்கும் கொடுக்கணும். இது எடப்பாடி வேண்டவே வேண்டான்ட்டார். இப்போ யார் உயர்ந்தார்? அமைச்சர் கொடுக்கல, எம்எல்ஏ கொடுக்கல, எம்பி கொடுக்கல, பிடிபிள்யூ எல்லாம் நீங்களே தெரிவி வச்சுங்கடா. கட்சியை காப்பாத்து. கட்சிய இப்படி செங்கோட்டைகிட்ட வாங்கல பணம். எடப்பாடி செங்கோட்டைகிட்ட பணம் வாங்கல பார்ட்டி ஃபண்டு. மனசாட்சி உள்ள செங்கோட்டை சொல்லுங்க. கோடிக்கணக்காக கொடுத்தேன்னு சொல்லுங்க. வாங்கவே இல்லை. காசை நீயே வச்சுக்க, தொண்டனுக்கு கொடு, கட்சிக்கு செலவு பண்ணு. கட்சியை காப்பாத்து. நீ எம்எல்ஏ ஆனா தான் நான் மந்திரி ஆக முடியும், நீ எம்எல்ஏ ஆனா தான் நான் முதலமைச்சர் ஆக முடியும். இந்த ஃபார்முலாவை நுழைத்தவர் அதிமுக கூட எடப்பாடி. இத நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1 பைசா செலவு இல்லை. தெருவா கிடந்தவனெல்லாம் கொண்டு போய் நீங்க கனிமொழி எதுக்கிறதுக்கு தூத்துக்குடியில நீங்க அசோக் நகர்ல வேலுமணின்னு ஒருத்தர் எலும்பு முறி வைத்தியசாலை வச்சிருக்காருல்ல, அவர் வேட்பாளர். எங்க தூத்துக்குடியில கனிமொழி எதுக்கிறதுக்கு ஆளே இல்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, சண்முகநாத் இருக்காரு, எல்லாம் 1000 கோடி 2000 கோடி வச்சிருக்காங்க. எவனும் இல்லை. அப்ப எடப்பாடி என்ன பண்ணுவார்?
40 மாவட்ட செயலாளர் 80 ஆக்கிட்டார். ஒவ்வொரு இப்போ பதவி பறிக்கு செங்கோட்டையில் பதவி பறித்து வேலுமணிட்டு அந்த பதவி கொடுக்கல. யார்கிட்ட கொடுத்துருக்காரு? வேலுமணிக்கு எதிரான செல்வராஜர் கொடுத்துருக்காரு. முடிஞ்சாங்க கோயம்புத்தூர்ல இன்னொரு அதிகார மையம் உருவாயிருச்சா? எடப்பாடி கவுக்கணும் திட்டமிட்டு முதலமைச்சர் நாற்காலி வெறிகுண்டு அலைகிற வேலுமணி கதை முடிச்சுதா? செங்கோட்டை கதை முடிச்சுதா? ஒரே கலை எத்தனை மாங்கான்னு பாருங்க. அது கொங்கு வேளாளர் கவுண்டர் யாரு? செல்வராஜ் அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர். முடிஞ்சுதா? இதுதான் எடப்பாடி. அப்போ இது கட்சியை காப்பாற்றுமா இல்லை கட்சியை பிளவுபடுத்துமா? இப்போ செங்கோட்டையின் நீக்கம் அப்படிங்கிறது கோபிச்செட்டிப்பாளையம் சார்ந்த பகுதிகள் இல்லாம ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தவறு செய்து விட்டார். மிக மூத்த தலைவர், அவரை நீக்கம் அப்படிங்கிறது பொறுப்புல இருந்து விடுவிக்கிறது அப்படிங்கிறது சரியல்லன்ற மாதிரியான கருத்துக்களும் வலு சேர்க்கும் விதமா இருக்குல்ல சார்? எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அதிமுகன்ற அண்ணா அனைத்து இந்தியன்ற சொல் சேர்க்கப்படும் போது இருந்த பொருளாளர், இதெல்லாம் சிறப்பு தானே சார்? இல்ல, அதாவது அரசியல் என்பது இங்க அடிமைகளின் கூடாரம். அது திமுக அதிமுக 2 கட்சிக்கும் பொருந்தும். இங்கே சிந்தனையாளர்களோ தத்துவ மேதைகளோ திராவிட இயக்க பகுத்தறிவாளர்களோ இங்கே ஆளே கிடையாது. திமுக பொதுக்குழு அதிமுக பொதுக்குழு நடக்குதுன்னா 2000 பேர் தமிழ்நாடு வந்திருப்பான். கருணாநிதி காலையில் சின்ன வீட்டில் இட்லி சாப்பிடும் போதே பொதுக்குழு தீர்மானம் எழுதிட்டு வந்துருப்பார். ஜெயலலிதா எங்க காலையில் இட்லி சட்னி சாப்பிடும்போது பொதுக்குழு தீர்மானம் எழுதிட்டு வந்துடும். பொதுக்குழு என்பது 2500 பேர் 2500 பகுதிகளிலிருந்து அவனை பேச வச்சு ராத்திரி 9-10 மணிக்கு அத்தனை பேருடைய கருத்துக்களையும் பதிவு செய்வதுதான் பொதுக்குழு. ஆனால் திராவிட இயக்கம் இவன் உட்கார்ந்துருப்பான். அது ஒரு சம்பிரதாய குழுவா மாறி போச்சு. அடிமைகளினுடைய கூடாரம் அதிமுக திமுக. இதுல அடிமையா இருக்கணுமே தவிர எழுத்து கேள்வியா கூடாது. நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணாவோடு அரசியல் பெண்ணிய நடமாடும் பல்கலைக்கழகம். தம்பி தலைமை தாங்கவா, அண்ணா செத்த முறை உடனே முதலமைச்சர் நாற்காலி அவருக்கு தான் போச்சு. யாருக்கு? தற்காலிக முதலமைச்சர் யாரு? நெடுஞ்செழிய. அப்புறம் தான் கருணாநிதி வந்தார். கையில் காலை பிடிச்சி, எம்ஜிஆர் காலை பிடிச்சி, SSR காலை பிடிச்சி தான் வந்தார். அது வரைக்கும் யார் முதலமைச்சர்? நெடுஞ்செழியன் கருணாநிதி முதலமைச்சர் ஆன பிறகும் நெடுஞ்செழியனை முதலமைச்சர் காரில் ஏற்றி வீட்டில் போய் கூப்பிட்டு வருவார். கருணாநிதி திரும்பி இறக்கி விடுவார். ஏதாவது குழம்பு கொண்டான்னா எல்லா பேரும் முன்னாடி போயிடுவான்னு. அப்படிப்பட்ட ஆள் ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் இருந்தார். எம்ஜிஆர் காலத்திலும் இருந்தார், அண்ணா காலத்திலும் இருந்தார், கருணாநிதி காலத்திலும் இருந்தார். கடைசியை கட்சியிலிருந்து நீக்கி மயிலாப்பூரில் 767 ஓட்டு வாங்கி அந்த அம்மா சொல்லி என்னுடைய ரோமம் உதிர்ந்து விட்டது. யாருக்கு? நெடுஞ்செழியனுக்கே ரோமமா போச்சு. யாரு? நெடுஞ்செழியன் கதை பிடித்தான், STS கதை பிடித்தான். இப்போ எடப்பாடியுடைய ஒரு ரோமம் தான் நீ சொல்ல போற. எந்த இல்ல அப்படித்தான். நீங்க கட்சி விசுவாசமா இருக்கணும் சார். எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த அரசியலாக இருந்தாலும் சார். பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கல அப்படின்னா EPS தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறார் அப்படின்ற கருத்து தான் இருக்கு. ஒருவேளை சசிகலா தன்னுடைய தலைமை இடத்துக்கோ அல்லது வேறு நபர்கள் தன்னுடைய தலைமை இடத்துக்கோ வந்துருவாங்கன்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தான் அவர் சேர்த்துக்க மாட்டேங்கிறான்ற ஒரு கருத்து வருது. அது உங்களுடைய இல்ல. அதாவது 21 தேர்தல் 66 MLA ஜெயிச்சான். ஏன் சசிகலாவை நம்பியா ஜெயிச்சான்? OPS நம்பி ஜெயிச்சானா? இல்ல TDP அதிமுகவினுடைய இடத்தில், ஜெயலலிதா இடத்தில், எம்ஜிஆர் இடத்தில் OPS EPS யாரு இந்த சண்டை வருகிற பொழுது எடப்பாடியை நம்பி 66 MLA ஜெயிச்சான். 24ல 6 இடங்கள்ல 3ஆம் இடத்துக்கு அதிமுக போகுது சார். ஜெயலலிதாவே டெபாசிட் போச்சா? பர்கூர்ல ஜெயலலிதாவை டெபாசிட் போச்சு சார். 96 தேர்தலில் ஜெயலலிதா டெபாசிட்டே போச்சு. நம்ம முதலமைச்சரா இல்லையா? அதிமுக அழிஞ்சு போச்சா? ரெட்டையில காணாம போச்சா? அது உள்ள காரணம். மக்களுடைய கோபம் வரும். ஆனால் மீண்டும் திமுக என்ன ஆட்சினே தெரியல. எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்தில் 77 87 வரை எம்ஜிஆர் உயிரோடு இருந்த 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்து 77 மரணம் அடைந்தது 87 10 ஆண்டு காலம் கருணாநிதி எப்படி இருந்தார் எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன். கருணாநிதி எப்படி இருந்தார், எப்படி போனார் நான் பார்த்துருக்கேன் சார். ஒரு அம்பாசிடர் காரில் டிரைவர் ஓட்டுவார், உட்காந்துருப்பார். ரொம்ப குள்ளமான ஒரு தலை மட்டும் பளிச்சுன்னு தெரியும். ஒரே ஆளோட போயிட்டு இருப்பார். எங்கே? அந்த சேப்பாக்கம் மைதானத்தில். அப்போ அங்கே ஒரு திமுக கட்சி அலுவலகம் இருந்து அங்கே வருவார். அந்த CBCD ஆஃபீஸ் கருணாநிதி கைது பண்ணும்போது ஒரு அலுவலகம் இருந்ததுல, அங்கே வருவார். ஒரே ஆள் கூட ஆள் இருக்காது. 10 ஆண்டு காலம் இதான் கருணாநிதியுடைய வாழ்க்கை. எம்ஜிஆர் முதலமைச்சரான 77, மரணம் அடைந்தது 87, 10 ஆண்டு காலம் காரை ஓட்டுவதற்கு ஆள் இல்லை. இதுதான் கருணாநிதியுடைய வரலாறு. அவர் முதலமைச்சர் ஆகலையா? அவர் பேர முதலமைச்சராக போகிறான். அதனால அரசியல் என்பது சூறாவளி, சுனாமி.
அதனால் எப்படி வேண்டுமானாலும் மாறும். ஆக செங்கோட்டையன் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இல்லை, துரோகியாக வெளியேற்றப்பட்டார் என்ற வரலாறோடு வாழப்போகிறார் செங்கோட்டையன். பல தகவல்கள் சார். நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி.